குழந்தைகளே, இன்றைக்கு உங்களுக்கு பஞ்சதந்திர கதையில் சிங்கமும் முயலும் என்ற ஒரு கதை சொல்ல போறேன். கவனமா கேட்கணும். இப்போ கதைக்கு வருவோம். ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு காட்டில் விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. மயில்கள் அழகாக ஆடிக்கொண்டும், மான்கள் துள்ளி குதித்தும், பறவைகள் கிரீச்சிட்டு இங்கும் அங்குமாக சந்தோஷமாக பறந்து கொண்டிருந்தன. திடீரென்று பயமூட்டும் சிங்க கர்ஜனை ஒலிக்கிறது. எல்லா விலங்குகளும் அஞ்சித் திகைத்தன. எல்லோரும் சப்தம் வந்த இடத்தையே உற்று நோக்கி பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. அங்கே பேராசைமிக்க கொடிய சிங்கம் வந்தது. அது உணவிற்காக மட்டுமல்ல, பெருமைக்காகவும் விலங்குகளை கொன்றது. காடு முழுவதும் பயம் நிறைந்தது. மரத்தடியில் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தின. யானை இப்படி இருந்தால் நாம் எப்படி வாழ்வது என்றது. உடனே குரங்கும் இதை தடுக்க வழி தேட வேண்டும் என்றது. முதுமையான ஆமை ஒரு அறிவார்ந்த யோசனை கூறுகிறது. அந்த விலங்குகள் எல்லாம் சேர்ந்து சிங்கத்திடம் பேச ஒரு தூதனை அனுப்ப முடிவு செய்தன. அவை சிங்கத்திடம் சொன்னது, அரசே, நீ எங்களை தினமும் வேட்டையாடாதே. அதற்கு பதிலாக நாங்களே தினமும் ஒரே ஒரு விலங்கை உன் உணவுக்காக அனுப்புகின்றோம். சிங்கம் பெருமிதத்துடன் சம்மதித்தது. சில நாட்களுக்கு காடு அமைதியாக இருந்தது. காலை ஒளியில் அழகாக முயல் நீட்டிக்கொண்டு விழித்துக் கொள்கிறது. அன்று முயலின் வரிசை வந்தது. அவன் சிறியவனாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலி. அவன் யோசித்தான், நான் சிங்கத்திடம் சாப்பாடாக போக மாட்டேன், அதற்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன் என்று நகைத்துக்கொண்டு ஒரு பெரிய யோசனையை மனதில் கொண்டது. முயல் மெதுவாக காடு வழியாக நடக்கிறது. சிங்கம் கோபத்துடன் கத்துகிறது. சிங்கம் முயலை பார்த்தவுடன் கோபத்தோடு, ஏன் தாமதம் குட்டி முயலே, எனக்கு பசிக்குது. முயலும், அரசே, நான் சீக்கிரமே வந்தேன், ஆனால் இன்னொரு சிங்கம் வழியில் என்னை நிறுத்தியது. மேலும் அந்த சிங்கம் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்று கர்ஜித்து கூறியது. அதனால்தான் தாமதம். அரசே, அந்த சிங்கம் இந்த காடு எனக்கு சொந்தமானது என்று கூறியது. சிங்கத்தின் கண்கள் கோபத்தால் எரிந்தன. என் காட்டில் இன்னொரு சிங்கமா, எங்கே அவன் என்று கர்ஜித்தது. முயல் ஒரு பழைய கிணற்றை நோக்கி சிங்கத்தை அழைத்துச் சென்றது. சிங்கம் கிணற்றில் பார்த்தது. நீரில் அதன் நிழல் பிரதிபலித்தது. முயல் சொன்னது, அரசே, பாருங்கள், அவன்தான் அந்த மற்றொரு சிங்கம். சிங்கம் தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அது இன்னொரு சிங்கம் என நினைத்தது. கோபத்தில் கிணற்றுக்குள் பாய்ந்தது. ஆஹா, அங்கு வேறு யாரும் இல்லை, அது தன் நிழலே என்று யோசிக்காமல் சிங்கம் ஆழ்ந்த நீரில் மூழ்கி இறந்தது. காடு மீண்டும் சுதந்திரம் பெற்றது. முயலைச் சுற்றி எல்லா விலங்குகளும் ஆடி மகிழ்கின்றன. பறவைகள் இனிமையாக பாடியாடின. அந்த நாள் முதல் முயல் ஒரு வீரனானாம். விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. அந்த காட்டு கற்றுக்கொண்ட பாடம், அறிவும் அமைதியும் சேர்ந்தால் பெரிய வலிமையையும் வெல்லலாம் என்பதே கதையின் நெறி. என்றைக்குமே புத்திசாலி பலவானாவான். ஓகே குழந்தைகளே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.